Very good morning and welcome to SRM Institutes for Medical Science வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் சந்தேகங்களுக்கு பதிலளிக்க வந்திருக்காரு வாஸ்குலர் அண்ட் எண்டோவாஸ்குலர் சர்ஜன் டாக்டர் மணிகண்ட பிரபு மற்றும் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் டாக்டர் ரவிகரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இந்த வாஸ்குலர் அண்ட் எண்டோவாஸ்குலர் சர்ஜன் அப்படின்னா என்ன அர்த்தம் டாக்டர்? மேக்ஸிமம் எதை பற்றி டீல் பண்ணுவோம்? அதாவது ரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர், அது ரத்தநாளங்களை பற்றி. ஸோ வாஸ்குலர் சர்ஜரின்றது ரத்தநாள அறுவை சிகிச்சை, அதாவது ஒரு காலத்தில் வந்து ஓப்பன் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டிஸ், ஸ்டென்டிங் இந்த முறையில் எண்டோவாஸ்குலர், அதாவது ஊசி மூலியமாகவே ஆப்ரேஷன் பண்ணுறது எண்டோவாஸ்குலர் சர்ஜரி அப்படின்றது. ஓப்பன் சர்ஜரி தான் இந்த வாஸ்குலர் சர்ஜரி. எண்டோவாஸ்குலர்ன்றது ஊசி மூலியமாக ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. ஓகே டாக்டர். மேக்ஸிமம் எண்டோக்ரைனாலஜி அப்படின்றது டோட்டலாக எதை பற்றி குறிக்குது டாக்டர்? எண்டோக்ரைனாலஜி நிறைய நாளமில்லா ரத்த சுரப்பிகள் இதெல்லாம் வந்து சார்ந்திருக்கோ அது எல்லாத்தையும் குறிக்குது. ஓகே. இப்போ நம்ம ஊருக்குன்னு எடுத்துக்கிட்டால் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற எண்டோக்ரைன் டிசார்டர். ஓகே. அதை எடுத்து தைராய்டு டிசார்டர் மற்றும் மற்ற கொஞ்சம் ஆண்மை குறைவு, மற்ற எல்லா டிசார்டர்ஸும் வந்து ஹார்மோன் சம்மந்தப்பட்ட டிசார்டர்ஸும் இதில் தான் அடங்கும். ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸை பற்றி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அதிகமாக வந்து அல்சர் உருவாயிடுது. ஸோ இதற்கான காரணங்கள் என்ன நினைக்கிறீங்க டாக்டர்? இப்போ ஒரு 5 வருடம் 8 வருடம் இந்த மாதிரி சுகர் இருக்குன்னா என்னாகும், நரம்பு காலில் இருக்கிற நரம்பு செல் வந்து கொஞ்சம் செயலிழந்து போகும். ஓகே. அந்த நரம்பு செயலிழப்புனால உணர்ச்சி, தொடு உணர்ச்சி கம்மியாகும் காலில், பாதத்தில். ஓகே. இப்போ நடக்கிறாங்கன்னா உங்களுக்கு பஞ்சு மேல் நடக்கிறாப்புல இருக்கும். ஒரு கூரான ஒரு கல்லோ ஏதோ பட்டா உங்களுக்கு தெரியாது. பட்டு ஒரு காயம் உண்டாகி ஒரு அல்சர் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே. அதோட வந்து அட்டனாமிக் நியூரோபதி அப்படின்னு சொல்கிறது, அதாவது இந்த தோலில் வந்து இந்த ஸ்வெட்டிங், வேர்வை உண்டாக்குறதுக்கான அந்த நரம்புகளும் செயலிழந்து போயிடும். அதனால் வறட்சி ஏற்படும், காலோட தோலில் வந்து வறட்சி ஏற்படும். ஒரு சின்ன ஒரு வெட்டுப்பட்டால் கூட சீக்கிரம் ஆறக்கூடிய தன்மை குறைஞ்சிடும். ஓகே. அதனால் இந்த டயபெட்டிக் நியூரோபதிங்கிறது தான் ரொம்ப டாமினன்ட் ஃபேக்டர், ரொம்ப மெயினான விஷயம். அதில் அது ஜென்ரலாக வந்து ஒரு சில காலமாகவே டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வரும், இல்லை கொஞ்சம் காலமாக தான் இருக்குது, சுத்தமாகவே சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா அவங்களுக்கும் வரலாம். இது மாதிரி அவங்களுக்கு தான் வந்து ரொம்ப காமனாக வரும், ரொம்ப சீக்கிரமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது டயபெட்டிக் ஃபுட் அல்சர். ஓகே டாக்டர். ஜென்ரலாக வந்து காலில் பெருவிரல் கீழே, இல்லை முன்னங்கால் 4 ஃபுட்டு கீழே, இல்லை ஹீல் பின்னங்கால் குதிகால் கீழே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே டாக்டர். உங்களோட ஒப்பீனியன் என்ன டாக்டர்? மேக்ஸிமம் வந்து அல்சர் எதனால் உருவாகுதுன்னு நினைக்கிறீங்க? சுகர் பேஷண்ட்டுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகுமா? அது மாதிரி காமனாக சார் சொன்ன மாதிரி, ஸோ ப்ரெஷர் அதாவது அவங்களோட உணர்ச்சிகள் கம்மியாயிருது. அப்போ அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், அதாவது காலில் வந்து எங்கே அழுத்தம் ஏற்படுதோ அதனால் வந்து அவங்களுக்கு காயங்கள் ஏற்படும். இன்னொன்று வந்து அவங்களுக்கு சார் சொன்ன மாதிரி ஒரு எலும்புகளோட தேய்மானமும் ஏற்படும். அப்போ வந்து அவங்களோட நார்மல் பாதம் மூமெண்ட் இருக்கிறத விட கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் கால் வந்து பிசைக்கி நடப்பாங்க. அது நம்ம காமலாக ரொம்ப கூர்ந்து கவனித்தோம்னா நமக்கு தெரியும். இப்போ நடக்கும்போது உடம்போட வெயிட் வந்து அன்ஈக்குவலாக வந்து பாதத்தில் படும். அப்போ படும்போது வந்து உங்களுக்கு காயங்கள் ஏற்படும். இது வந்து ஒரு விதமான இந்த நியூரோபதிக்கான மேனிஃபெஸ்டேஷன், அதாவது காலோட உணர்ச்சிகள் கம்மியாகும். இன்னொன்று வந்து சில விதமான ரத்த நாளங்கள் பிளாக் ஆகும்போதும் காலில் காயங்கள் ஏற்படலாம். அது எல்லாமே வந்து ட்ராமாட்டிக் அல்சர். ரொம்ப சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஷூஸ்லாம் ரொம்ப ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க, இதனாலேயும் கூட காயங்கள் ஏற்படலாம். ஓகே டாக்டர். ஸோ டயபெட்டிக் ஃபுட் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் இல்லைங்களா? மேக்ஸிமம் அதை அதிகமாக தியானமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். நிகழ்ச்சியின் முதல் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், குட் மார்னிங். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, உங்கள் டவுட் என்ன டாக்டர்ஸ் கிட்ட? என் ஹஸ்பண்ட்க்கு கை கால்லாம் வலிச்சுது, ஃபிங்கர்ஸ்லாம் கொஞ்சம் பெயின் இருந்தது. ஓகே. ஸோ நான் அது டிஹெச்எஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாரு. ஓகே. அது ரிப்போர்ட்டில் இப்போ 8ன்னு இருக்கு டிஹெச்எஸ் லெவல். இதுக்கு வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டா சரியாயிடுமா, இல்லை இப்படியே விட்டுட்டா சரியாயிடுமா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவர் என்ன வெயிட் இருப்பாருமா? 84 இருக்காங்க. எந்தெந்த மூட்டெல்லாம் வலி இருக்கு அவருக்கு? உடம்பு பூரா இருக்கா, இல்லை மூட்டில் மட்டும் வலி இருக்கா? ஜாயிண்ட்ல தான் அதிகமாக பெயின், ஷோல்டர், இப்போ ஃபிங்கர்ஸ்லலாம் ரொம்ப பெயின் இருக்கு. இது காலையில் எழுந்திருக்கும் போது ரொம்ப பிடிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கா? ஸ்டிஃப்னஸ் இருக்கா ஜாயிண்ட்லாம்? இருக்கு. ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது மடமடன்னு, அப்படி ஏதோ வீங்கி இருக்கா? கையிலலாம் விரல்லாம் அந்த ஜாயிண்ட் இருக்கிற இடம் வீங்கி இருக்கா? வீங்கலாம் இல்லை. வீங்க இல்லை. வாய்ப்பு இருக்குது இந்த வலி வந்து தைராய்டுனாலே வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து தைராய்டு மருந்து 50 மைக்ரோகிராம் தைரோனாம்னு கிடைக்கும், தைராக்சின். அது வந்து ஒரு 50 மைக்ரோகிராம் எடுத்துக்கலாம் அவர் காலையில் விடிகாலையில். அதை தவிர ஒரு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு வித் இஎஸ்ஆர்ங்கிறது எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட், அது பார்த்துக்கிட்டோம். ஒரு வைட்டமின் டி லெவலும் பார்த்துக்கிட்டோம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர்ஸ்.
ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். வணக்கம்மா, காலில் இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? மும்பைல இருந்து பேசுறேன். உங்க சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா. தைராய்டுக்கு வந்து சின்ன குழந்தைங்க 15 வயசு குழந்தைங்க தைராய்டு வரதுக்கு அறிகுறி இருக்காங்க டாக்டர்? 15 இயர்ஸ் ஓல்டு குழந்தைக்கும் வந்து தைராய்டு வரும். தைராய்டு எந்த வயசுலையும் வரலாம். அவங்க ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், அவங்க மதருக்கோ இல்லை அத்தைக்கோ அது மாதிரி இல்லை அக்காக்கோ இருந்ததுன்னா வரதுக்கு வாய்ப்பு அதிகம். டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு ரத்த டெஸ்ட் இருக்குது, அது பண்ணிங்கன்னா ஒரே நாளில் ரிப்போர்ட் தெரிஞ்சிடும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் தைராய்டு இருக்கா இல்லையான்னு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. நெக்ஸ்ட் காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஓகே டாக்டர், காலர் கட் ஆகிட்டாங்க. அடுத்த காலர் இருக்காங்களான்னு பார்த்துடலாம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஓகே, காலர் இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர், நம்ம இந்த டயபெட்டிக் ஃபுட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸோ யூஸ்வலாகவே இப்போ வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது, இவங்களுக்கு வந்து அந்த காலில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, உணர்ச்சிகளே இல்லாமல் இருக்குது அப்படின்றத எப்படி உணர்வாங்க டாக்டர்? யார் பக்கத்தில் யாராவது வந்து ஒரு கூட இருந்து ஒருத்தர் பார்த்துக்கணுமா அதை, இல்லை இவங்களே வந்து சில ப்ரிகாஷன்ஸ் இதுக்குன்னு எடுத்துக்கணுமா? டயபெட்டிக் வந்துருச்சு நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி ப்ரிகாஷன் எடுத்துக்கணுமா? இது எப்படி ஒர்க் ஆகும்? இப்போ இது மாதிரி நீரிழிவு நோய் பல வருடமாக இருக்குது, நமக்கு வந்து இந்த நியூரோபதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது முதல்ல பேஷண்ட்டுக்கு அறிவுறுத்தணும். யார் டாக்டர் ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்க சொல்லித்தரணும். இது மாதிரி நரம்பு பாதிப்பு வரக்கூடிய பாதிப்பு இருக்குது. இப்போ ஜென்ரலாக ஒரு 4-5 விஷயம் வந்து நாங்கள் சொல்கிறது உண்டு. ஒன்று வந்து இந்த தொடு உணர்ச்சி குறைய குறைய அடிபட்டால் அவங்களுக்கு உணர்ச்சி இல்லாமல் இருக்கலாம். ஓகே. அதனால் வந்து தினமும் வந்து அவங்க பேஷண்ட்ஸ் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து கால் பக்கத்தில் கண்ணாடி வச்சு அடிப்பதம், அடிபட்டிருக்கா, எதுவும் குத்திருக்கா, புண்ணு எதுவும் உருவாயிருக்கான்னு பார்க்கணும் கண்ணாடி வச்சு. ஏன்னா தானாகவே தொட்டாலே உணர்ந்துக்கக்கூடிய அந்த இது வந்து சக்தி வந்து குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த நரம்பு பாதிப்பு இருக்கிறனால. இரண்டாவது, ஷூ இல்லை செருப்பு போடும்போது சுற்றி வந்து ஒரு 1/2 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி செருப்பு போட்டுக்கணும். ஓகே. வெளியிலேருந்து ஒரு கூரான கல்லோ இல்லை முள்ளோ ஒரு வந்தால் கூட குத்திராத மாதிரி இருக்கணும், உள்ளே கொஞ்சம் தள்ளி இருக்கணும். மூணாவது, அவங்களுக்கு வந்து இந்த வார் வச்ச செருப்பு போட சொல்லி ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது உண்டு செருப்பை பொறுத்த வரைக்கும். ஓகே டாக்டர். ஏன்னா வந்து சில சமயம் வந்து அவங்களுக்கு தொடு உணர்ச்சி குறையும் போது இன்னொரு விஷயம் என்ன வரும் அப்படின்னா, அவங்க அந்த விரலுக்கு இருக்கிற சக்தியும் குறைஞ்சி போயிடும். இந்த சாதாரண செருப்பு போடுறாங்கன்னா அந்த நடுவில் அந்த பெருவிரலுக்கும் 2வது விரலுக்கும் நடுவில் அவங்களால பிடிச்சிக்க முடியாது. ஓகே. அப்போ வந்து செருப்பு நழுவி விழுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. செருப்பு நழுவி விழுறதும் அவங்களுக்கு அறியாமல் நழுவி விழவும் வாய்ப்பு உண்டு. ஓகே. அதனால் அது மாதிரி நழுவி விழுந்து காலில் குத்திக்காமல் இருக்கிறதுக்கு வார் வச்ச செருப்பு போட்டுக்கணும். 4வது விஷயம், இப்போ ஒரு சின்ன ஒரு வெடிப்பு ஏற்பட்டாலே உடனே வந்து அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். அவங்களோட மருத்துவரையோ இல்லை ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டோ அணுகி இமிடியேட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதை வந்து ரொம்ப நாளைக்கு தள்ளி போடக்கூடாது. இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு லேசாக அடிபட்டால் கூட அந்த புண் வந்து பெருகி அது பெருசாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்கணும். இந்த 4 விஷயம் டெய்லி பண்ணணும். தினமும் வந்து காலை வந்து நேராவோ அடிப்பாதத்தை நேராவோ இல்லை கண்ணாடி வச்சோ பார்க்கணும். செருப்பு இது மாதிரி போட்டுக்கணும். வீட்டுக்குள்ளேயே கூட செருப்பு போடுறது தப்பு இல்லை. வீட்டுக்குன்னு தனியாக ஒரு செருப்பு வச்சு நடக்கிறது கூட தப்பு இல்லை. 2வது விஷயம், இப்போ நிறைய பேர் வந்து நம்ம தாய்மார்கள்லாம் வந்து சமையல் அறையில் நின்றுட்டே இருப்பாங்க, நிறைய நீர்ப்பதம் நிறையா இருக்கும். அப்போ வந்து கால் விரல் இடுக்கில் அந்த நீர்ப்பதம் இருக்கிற இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உருவாகும். அது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜ். சில சமயம் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஒட்டி ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் உருவாகி அங்கேயும் அல்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நேரம் வந்து நீர்ப்பதம் இல்லாமல் ட்ரையாக வச்சுக்க பார்க்கணும் ஃபுட்டை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். டாக்டர் மணிகண்டன், இதில் வேறு எக்ஸ்ட்ராவாக நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலை வந்து ரொம்ப தியானமாக பார்த்துக்கணும் அப்படின்ற பாயிண்டில் இருக்கும். இப்போ அந்த சார் சொன்ன மாதிரி நீர்ப்பதம் இந்த மாதிரி அல்சர் உருவாகிறதுக்கு இது ஈக்குவல் வாய்ப்பு. இது பார்த்திங்கன்னா காலில் காய்ச்சி போகிறது அப்படின்வாங்க. காலில் வந்து அப்படியே தோல் வந்து அப்படியே தடிப்பாக இருக்கும், கான்ஸ் அப்படின்வாங்க. கான்ன்றது வந்து காலில் நம்ம பொதுவாக வந்து காய்ச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோல் வந்து தடிமானமாக இருக்கும். நம்ம கையிலையோ நம்ம ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுங்க, எங்கேயோ ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா காலில், அதே மாதிரி வந்து காலில் வந்து இந்த கான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஏர்லி அறிகுறி வந்து ஒரு காயம் உருவாகிறதுக்கு, பர்டிகுலராக வந்து காலில் நியூரோபதி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி காலில் காய்ச்சி போயிருக்கு அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணணும். அதாவது அதை வந்து நாங்கள் வந்து ஒரு சுத்தமான பிளேடு மூலிமா அழகாக வந்து செதிலாக அழகாக செதுக்கும் போது அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் பாயிண்ட்டு கம்மியாகும். சரிங்களா? கான்ஸ்ன்றது ஒரு ப்ரெஷர் பாயிண்ட் உருவாக்குறது. அது காமனாக என்ன செய்வாங்க, சார் அதை தொட்டோம்னா ஏதாவது ஆகப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேஷண்ட்ஸ் வந்து அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுடுறாங்க. இப்போ அதை நம்ம க்ளீன் பண்ணாமல் விடும்போது அது வந்து ஒரு கல் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளே இருக்க சாஃப்ட் டிஷ்யூ, அதாவது
கொழுப்பு பகுதி, காலோட சாஃப்ட்னஸ், அதாவது உங்களோட காலை வந்து காப்பாற்றுறதுக்கு வந்து சாஃப்ட்னஸ் பேட் மாதிரி உள்ளே வந்து கடவுளே கொடுத்துருக்க அந்த கொழுப்பு பகுதியெலாம் வந்து அழுத்தப்படும். இப்போ அந்த கான்ஸ்னால கால் அழுத்தப்படும். அப்போ வந்து அவங்களுக்கு காயங்கள் வரும். பொதுவாக இங்கே நம்ம ஊரில் இருக்கிறது வந்து நம்ம அதை க்ளீன் பண்ண சொன்னாலும் அவங்க வந்து பேஷண்ட்ஸ் வந்து அதை யோசிக்கிறாங்க, பயந்துடுறாங்க. ஸோ சில விதமாக இன்ஃபெக்ஷன் வந்துடும்ன்ற பயப்படுறாங்க. அதுக்காக இல்லை, அந்த காய்ச்சி போன பகுதி அழகாக க்ளீன் பண்ணி விட்டோம்னா அவங்களுக்கு திருப்பி காயங்கள் வரதுக்கான அறிகுறி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த வகையிலையும் அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சி அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துட்டு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கிட்ட பேசுறீங்க சார்? நான் மதுரையிலேருந்து எம்எஸ் மோகன் பேசுகிறேன் சார். சார் உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க சார் டாக்டர்ஸ் கிட்ட. சந்தேகம் வந்து எனக்கு 28 வருஷமா சுகர் இருக்கு சார். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் டாக்டர் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம். 28 வருஷமா எனக்கு சுகர் இருக்கு சார். 2 காலம் வந்து மதமதப்பா இருக்கு சார், நடக்க முடியாது சார். காலில் தலையில வச்சா ரொம்ப மெதுவா நடக்க வேண்டியதா இருக்கு சார், விழுந்துரும் போல இருக்கு சார். இது ஒரு கொஞ்ச நாளா ஒரு 6 மாசமா இந்த மாதிரி இருக்கு சார். இது குறவே மாட்டேங்குது சார். இப்போ உங்களுக்கு வந்து இந்த அட்வான்ஸ்டு நியூரோபதி அப்படின்னு சொல்கிறது இருக்குது. அந்த நரம்புகள் வந்து ரொம்ப தீவிரமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த தொடு உணர்ச்சி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. நீங்கள் நிற்கிறது கூட உங்களுக்கு பெர்செப்ஷன் இல்லை, அந்த புரியறது இல்லை. இதுக்கு வந்து ஒரு 2-3 ப்ரிகாஷன் நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று வந்து முக்கியமான விஷயம், நீங்கள் கீழே விழுந்துடாமல் முதல்ல பாதுகாத்துக்கணும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டு நியூரோபதி, ரொம்ப தீவிரமான நரம்பு பாதிப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நின்றுட்டுருக்கோமா, எந்த பொசிஷனில் நிற்கிறோம், கால் வளைஞ்சிருக்கா நேராக இருக்காங்கிற உணர்ச்சி நமக்கு இருக்காது. அப்போ சில சமயம் தடுக்கி விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கூச்சப்படாமல் ஒரு குச்சி வச்சுக்கிறது நல்லது. 2வது, நீங்கள் ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அணுகினீங்கன்னா இந்த நரம்பு திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு சில மருந்து இருக்குது. ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நம்ம புதுப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுத்தமாக ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்துடும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மருந்து சிலதெல்லாம் உட்கொள்ளலாம் நீங்கள். 3வது, மாடி படி இறங்கும் போதும் இல்லை பாத்ரூம் போயிட்டு வரும்போதும், எஸ்பெஷலி வந்து ராத்திரி எழுந்து ஒரு அரை தூக்கத்தில் எழுந்து நடந்து போகிறீங்கன்னா வீட்டில் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ரெயிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சைடில் வந்து சுவத்தில் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கம்பியோ இல்லை ஒரு ராடோ இல்லை வந்து ஒரு பிளேட்டோ போட்டிருப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் நடக்கலாம். விழாமல் இருக்கிறதுக்கு அது வந்து பாதுகாப்பாக இருக்கும். அது வெளியில் போகும்போது நீங்கள் கூச்சப்படாமல் குச்சி எடுத்துகிட்டு போகணும்னு யோசிக்காமல் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு வச்சுக்கோங்க, அதுவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ மாடிப்படி ஏறி இறங்குறது, ரொம்ப அதிகமாக நடக்க போகிறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு கூட ஒருத்தர் துணைக்கு வச்சு போகிறது நல்லது. இது மாதிரி இருக்கும்போது எப்போ வேணாலும் தடுக்கி விழுந்து ஒரு அடிபட்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம். காலரில் இருக்கீங்களாம்மா? லைன்ல இருக்கேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் வந்து இங்கே புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். என்னோட மனைவிக்கு வந்து தைராய்டு இருக்கு சார். சொல்லுங்கள் சார். எலக்ட்ராசின் 75 mg எடுத்துட்டு இருக்காங்க டேப்லெட்டு. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலில் வந்து அடிக்கடி வீக்கம் இருக்குது, 2 கால்லையும் அடிக்கடி வீக்கம் இருக்குது. அதே போல் ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் உட்காந்துருந்தாங்கன்னா கால் அப்படியே அந்த சூறை பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ஆயிடுது. வணக்கம். இந்த வீக்கம் வந்து நிறையா காரணத்தினால வரலாம். இப்போ லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்காங்க, காலை தொங்க போட்டிருக்காங்கன்னா கிராவிட்டினாலே கொஞ்சம் அங்கே நீர் தேக்கம் ஆகி ஒரு வீக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க காலையில் எழுந்திருக்கும் போது வீக்கம் அடைஞ்சிருதா, நின்றுட்டு இருக்கும்போது தான் வருதா? காலையிலையும் இருக்கு சார், காலையிலையும் இருக்கு, 3 நாள் இருக்கு. அப்புறம் அப்போ காலையிலையும் இருக்குது, தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் இருக்குன்னா ஒரு 2-3 விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். ஒன்று வந்து கிட்னியில் புரதச்சத்து வெளியேறுது, மைக்ரோ ஆல்புமினுரியா இல்லை புரோட்டீன்யூரியான்னு சொல்லுவாங்க, அது வெளியேற்றம் இருந்தாலும் இது மாதிரி வரும். லிவர் பாதிப்பு லேசாக இருந்து கொஞ்சம் புரோட்டீன் சத்து உடம்புல உற்பத்தி ஆகலைனாலும் வரும். லேசாக ஹார்ட்டில் பாதிப்பு இருக்குது, ஹார்ட் பம்பிங் கொஞ்சம் குறைவாக இருக்குது, ஹார்ட் ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காரணத்தினாலையும் வரும். பலதரப்பட்ட காரணங்களால் கால் வீக்கம் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்ம ரத்தநாள நிபுணர் இருக்கார், வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்லுவோம், நரம்பு புடைச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம கலோக்கியல் தமிழில் சொல்லுவாங்க, அது இருந்தாலும் வரும். உங்கள் உடமைக்கு காலில் ஏதாவது நீளமாக ஏதாவது தெரியுதா புடைப்பா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், லைட்டா வீக்கம் இருக்கு. சரி. அப்புறம் அதுவே அப்புறம் வத்திடுது. சரி. கொஞ்சம் வாக்கிங் அந்த ஆயடெக்ஸ் இது மாதிரி எல்லாம் போட்டு கொஞ்சம் ஏதாவது பண்ணாங்க. கால் வலி இருக்குதா உங்களுக்கு ரொம்ப நேரம் நிற்கும் போது? வலி எல்லாம் கிடையாது. வலியெலாம் இல்லைன்னா சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கிட்னியும் லிவர் அண்ட் இருதயம்லாம் நல்லா இருக்கான்னு செக்அப் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எல்லாமே நார்மலாக இருந்துச்சுன்னா சில சமயம் அபூர்வமாக இந்த மாதிரி இல்லாமல் காலில் வந்து ரத்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வரும், அப்போ வந்து நம்ம டாப்லர் ஸ்கேன்ன்றதை பண்ணலாம். பட் அதை வந்து கடைசியாக வச்சுருக்கலாம். உங்களுக்கான இது வந்து ஃபஸ்ட்டு கிட்னி ஃபங்க்ஷன் அந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் செக்அப் பண்ணுறது பெட்டராக இருக்கும். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம். உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்கம்மா, டாக்டர்ஸ் இருக்காங்க. நான் கேட்குறேங்க. சொல்லுங்கள்.
சார் நான் வந்து 23 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். சரிம்மா. நான் கொஞ்சம் ஹெவி வெயிட் ஆக்சுவலாக 5'11" டால், ஓகே. 126 கேஜிஸ் வெயிட்டு. சரி. நான் இத்தனை நாள் தைராய்ட் செக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வரைக்கும் எனக்கு நெல்லுன்னு தான் வந்திருக்கு. சரி. இப்போ லேட்டஸ்ட்டாக செக் பண்ணதில் வந்து எனக்கு வந்து ஃப்ரீ T3 சீரம் வந்து 3.44, அதாவது 1.71 3.70 வரைக்கும் ரேஞ்ச் இருக்கலாம். அதில் 3.44 இருக்குன்னு வந்திருக்கு. சரி. ஃப்ரீ T4 வந்து 0.89, கரெக்டாக 0.89லேருந்து 1.76 வரைக்கும் இருக்கணும்னு போட்டிருக்கு. சரி. அது வந்து 0.89 இருக்கு. TSH வந்து 3.20 இருக்கு. இது வந்து பிரெக்னன்சிக்கு வந்து கரெக்ட் தானா, இல்லைன்னா அதாவது இப்போ எவ்வளோ வாரம்மா? 23 வீக்ஸ் சார். நீங்கள் வந்து ஒரு 25 மைக்ரோகிராம் தைராய்டு மருந்து காலையில் போட்டுக்கணும். லேசாக தைராய்டு குறைவு வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 25 பவர் தைராய்டு மாத்திரை போட்டுக்கோங்க. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க சார்? வணக்கம் டாக்டர், நான் கோவில்பட்டியிலிருந்து பேசுகிறேன், தூத்துக்குடி மாவட்டம். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கள் சார். ஐயா டாக்டர், என்னுடைய வயசு வந்து 62 வயசு. சரிங்க. நான் வந்து ஒரு 7 ஆண்டுகளாக ஒரு 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 பிரச்சனையினால நான் காலை உணவை நிறுத்திட்டேன். சரி. அது ஒரு ஞாபகத்துக்காக அந்த காலையில் வந்து நான் எதுவுமே சாப்பிட்றது கிடையாது. சரி. என்னுடைய எடை வந்து 65 கிலோ இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சில ஆட்கள் வந்து நீங்கள் இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால உங்களுக்கு சுகர் வந்துடும், அல்சர் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் இது வரைக்கும் நான் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கேன். இது வரைக்கும் என் உடம்புல இன்ஜெக்ஷனே போட்டது கிடையாது. எனக்கு எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது. காலையில் ஒரு டீ மட்டும் சாப்பிடுவேன், நைட்டு 7 மணிக்கு ஒரு டீ. இதுதான் என்னுடைய கெட்ட வழக்கம்னு எடுத்துக்கிட்டா இதுதான் எனக்கு. வேறு ஸ்மோக்கிங் திங்ஸ் எதுவுமே கிடையாது. எனக்கு இப்போ கொஞ்சம் பயம் இருக்குது. எல்லாரும் சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது. தயவு செய்து உங்களுடைய ஆலோசனை எனக்கு சொல்லுங்க. இப்போ காலையில் பட்டினி இருக்கிறது வந்து இப்போ லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, காலை சாப்பாடு அந்த ஊட்டச்சத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதுக்கு ஊட்டம் தரத்துக்கு ரொம்ப அவசியம். இம்யூனிட்டி டெவலப் ஆகிறதுக்கு ரொம்ப அவசியம் காலையில் சாப்பாடு. அதோட வெறும் வயிறாக இருந்து திடீர்னு அப்புறம் நிறையா சாப்பாடு எடுத்துக்கிறோன்னா அதனால் வந்து வயிற்று சம்மந்தமான கோளாறுகள்லாம் வரலாம். வயிற்றுப்புண், அழற்சி மற்ற எல்லாமும் வரலாம். அதனால் காலை சாப்பாடு ஒதுக்க வேண்டாம். ரொம்ப நேரம் பட்டினி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நைட்டு தூங்கியிருக்கும் போதே ஒரு 8 மணி நேரம் பட்டினியாக தான் இருக்கும். அதனால் காலையில் சாப்பிட்டா தான் அந்த ஊட்டச்சத்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்க செய்யும். அதனால் காலையில் சாப்பாடு விட தேவையில்லை. நைட்டு சாப்பாடு குறைச்சிக்கலாம். அப்போ வந்து அது வெயிட் போடாமல் இருக்கும். காலையில் சாப்பாடு கட்டாயமாக எடுத்துக்கணும். நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் இந்த கேள்விக்காக? கண்டிப்பாக காலையில் சாப்பாடு ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு 8 மணி நேரம் வந்து உடம்புல வந்து ஆசிட் செக்ரேஷன்ஸ் வந்து நம்ம வயிற்றில் வந்து செக்ரேஷன்ஸ் இருக்கும்போது குடல் புண்ணு இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க வந்து பர்டிகுலராக வந்து வெறும் வயிற்றில் வந்து டீ குடிக்கிறேன் அப்படின்றார். அதுவே வந்து ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். ஸோ அதனால் எந்த ஒரு இரிட்டேஷனுமே வந்து உடம்புக்கு அச்சுறுத்தல் தான். ஒரு ஸ்மோக்கிங்கோ சரி, இது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்மோக்கிங் தான். நீங்கள் 8 மணி நேரத்துக்கு வந்து ஆசிட் அப்படியே மத்தியானம் வரைக்கும் நைட்லேருந்து ஒரு 12 ஹவர்ஸ் ஆசிட் உடம்பு இருந்துச்சுன்னா அது ஒரு இரிட்டேஷன் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து சாப்பாடு வந்து காலையில் சாப்பாடு ஸ்கிப் பண்ணக்கூடாது. எனவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி கேட்டார். அடுத்த காலர் பார்த்தலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? நான் பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் சார். தைராய்டு இருக்குது சார். எனக்கு 15 வருஷமாக தைராய்டு இருக்குது சார். சொல்லுங்கம்மா. மாத்திரை தைராய்டு 25 ஃபஸ்ட்டு போட்டுட்டு இருந்தேன் சார். ஓகே, சொல்லுங்கள். இப்போ வந்து தைராய்டு இப்போ போய் டெஸ்ட் பண்ணேன், எலும்பெல்லாம் வலிக்குதுன்னு டெஸ்ட் பண்ணேன் சார். இப்போ வந்து தைராய்டு கொஞ்சம் கூடி இருக்கு, 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. 50 கிராம்ஸ் எடுத்துக்கிறோம் சார். அப்புறம் வந்து காலையில வயிறு வந்து நல்லா இருக்கு சார். கொஞ்சம் சாப்பிட்டோன்னே வயிறு வந்து ஃபுல்லா ஊதிக்கிட்டு சார். திரும்ப போய் டெஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து ஃபேட்டி கொலஸ்ட்ரால் லிவர்ல வந்து கொலஸ்ட்ரால் வந்து லேசா அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க சார். இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபேட்டி லிவரால் வந்து வயிறு உப்புசம் வராது. ஃபேட்டி லிவருங்கிறது லிவருக்குள்ளுக்குள்ளே ஃபேட்டு படியுது. தைராய்டு அந்த ஹார்மோன் லெவல் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது குறைவாக எடுத்துக்கிறது TSH அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை பொறுத்தும் உங்கள் உடல்நிலையை பொறுத்தும் மருத்துவர் வந்து நிர்ணயிக்கணும். இந்த வயிறு உப்புசம் வந்து நிறையா காரணத்தினால வரலாம். நம்ம ரொம்ப ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு தேவையில்லாத ஃபேட் அதிகமாக இருக்கிற சில உணவு எடுத்துக்கிறோம், இல்லை நமக்கு இந்த கால் பிளாடரில் பித்தப்பையில் சில ஹார்மோன் இந்த என்சைம்லாம் சுரக்கும், அது கொஞ்சம் கம்மியாக சுரக்குது. அதனாலேயே வந்து ப்ளோட்டிங் வரலாம். நிறைய காரணம் இருக்குது இந்த ப்ளோட்டிங் வயிறு உப்புசம் இருக்கிறதுக்கு. உங்கள் அருகாமையில் இருக்கிற ஒரு கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், வயிற்று நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணரை அணுகுங்க. நீங்கள்
லேசாக தான் இருக்குது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டு காய்கறி, சாதம் கொஞ்சம், பருப்பு இதெல்லாம் சரி சம விகிதத்தில் இருக்கணும். அது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த ப்ளோட்டிங் உப்புசம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும் உங்களுக்கு. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றியம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் டாக்டர். இந்த கங்கேரியன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை பற்றி ஃபர்தராக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த கேங்க்ரியன் ஃபுட்டு பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நீட் டு நோ, முன்னாடி ஒரு காலர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் என்னுடைய ஒரு 50 இயர்ஸ் கிட்ட சொன்னார்னு நினைக்கிறேன். என்னோட ஹெல்த் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கு, இது வரைக்கும் என் மேலே ஊசி கூட பட்டதில்லை அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஊசி போடாமல் இருந்தால் ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை கரெக்டாக இல்லையா? இது வந்து ஒரு பாசிட்டிவான தாட் தான். அதாவது இது வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்க, ஒரு 60-65 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்கனாலே பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக. பட் அதுக்காக வந்து நம்ம வந்து மருந்து மாத்திரைகளோ அவாய்ட் பண்ணுறாங்க. நம்ம ஒரு வியாதி கண்டுபிடிக்கிறாங்க, பர்டிகுலராக வந்து பிபி, சுகர் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நான் இது வரைக்கும் நான் ஊசியே போட்டதில்லை, மருந்து மாத்திரை சாப்பிடல, இனிமேல் ஏன் சாப்பிடணும் அப்படின்ற நினைப்பு வந்து ஒரு தவறான கருத்து. இது மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது. சார் நான் இது வரைக்கும் ஊசியே போட்டது சந்தோஷம், இது வரைக்கும் நீங்கள் போடாத சந்தோஷம். பட் ஒரு வியாதின்னு ஒரு வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து அதை ரெகுலராக மருந்து மாத்திரைகள் எடுக்கணுன்றது கண்டிப்பான ஒரு தேவை. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சார்? இப்போ இந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்ட நோய்கள் நிறைய பெருகி வர்றதுனால ஹார்ட் அட்டாக்கு, சுகர், பிபி அதெல்லாம் இப்போ ஹெல்தி லைஃப்ங்கிறதுல இப்போ ஒரு நடைப்பழக்கம் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு இன்க்ரீடியண்ட். அதில் அவசியம். நான் இருக்கிறபடியே நல்லா இருக்கேன், கொஞ்சமாக சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன்னு சொல்கிறது நல்லது தான், சந்தோஷம். பட் கொஞ்சம் டெய்லி வந்து இப்போ ஒரு நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள்லாம் அவ்வளோ இல்லை. எல்லோரும் வந்து மேக்ஸிமம் பஸ் யூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நேச்சுரலாகவே அவங்களோட டே டு டே அஃபேர்ஸ்லேயே வந்து வாக்கிங் இருக்கும், அதிலே வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கும். இப்போ இந்த நடக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப கம்மியாக இருக்குது, வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. நாம முயற்சி எடுத்து தினமும் ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் வாக்கிங் போகணும். அது வந்து ஒரு ஹெல்தி லைஃப்பில் அது ஒரு முக்கியமான அங்கமாக, அதை நம்ம மறக்க முடியாது. நீங்கள் எப்படி டாக்டர், ஹவ் ஆக்டிவ் ஆயோ நீங்கள் இந்த உங்களுடைய ஒர்க் ஹார்ஸ் தவிர்த்து வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்களா? இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்தில் ஒரு 4 நாள் இல்லை 5 நாள் ஒரு நடைப்பழக்கம் ஏற்படுத்த முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 20 நிமிஷம் நடக்க வாய்ப்பு கிடைக்குது. எல்லா நாளும் நடக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 5 நாளாவது நடக்கிறேன் இப்போதைக்கு. மேக்ஸிமம் நடந்துருவீங்க. மற்றபடி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் எதாவது பண்ணுவீங்களா? ஏதாவது கேம்ஸ் அந்த மாதிரி போவீங்களா வெளியே? கேம்ஸ் இப்போ தனியாக போகிறதுக்கு இப்போ என்னோடய வாய்ப்பு கிடைக்கல. வாக்கிங் ஐ எம் இன்டல்ஜிங். ஓகே டாக்டர், இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசுவோம். ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா. சார் எனக்கு வந்து 35 சார் ஏஜ். 35 35 சொல்லுங்க வந்து 5.7 இருக்கேன். சொல்லுங்கம்மா. வெயிட் வந்து 82 இருக்கேன். சொல்லுங்கம்மா. சுகர், பிபி இல்லை, தைராய்டும் இல்லை சார். எல்லாம் வந்து 6 மந்த் வந்து நாங்கள் செக்அப் போட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து கீழே சம்மணம் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம்ல சார், அந்த மாதிரி சாப்பிடும்போது கால் 2 மறுத்து போயிடுது சார். இதுக்கு இந்த பயத்துக்காகவே தான் நான் செக்கப்புக்கு போயிட்டு வரேன் நான். ஆனால் அடிக்கடி மறுத்து போயிடுது, டிரைவிங்லேயும் மறுத்து போயிடுது. நான் 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டு வரும்போது கால் மறுத்துடுது. ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே இருந்தால் கால் மறுத்து போயிடுது. இந்த ப்ராப்ளம்லாம் எவ்வளோ நாளாக இருக்குமா உங்களுக்கு? இது வந்து ஒரு 5 to 6 இயர்ஸாக இருக்குது சார். ஆனால் செக்கப்லாம் போனால் எதுவும் இல்லை, எல்லாம் நார்மல் அப்படி சொல்லிடுறாங்க சார். சரி, இது வந்து 5 to 6 வருஷத்தில் வந்து மோசமாகிட்டே போகுதா இல்லை அதே மாதிரி இருக்குதா இல்லை உங்களுக்கு? அப்படியே இருக்கு சார். அதாவது எனக்கு டெலிவரி, செகண்ட் டெலிவரி அதுக்கப்புறத்துல இருந்து இருக்கு சார். இது வயசு என்ன சொன்னீங்க உங்களுக்கு? 35 சார். 35. அதாவது நம்மளோட உடல் அமைப்பிலே வந்து சில சமயம் ரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் புண்ணியம் மசில்களுக்கு நடுவில் வந்து புண்ணியம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து சில சமயம் கால் மரத்து போகலாம். அதாவது டெம்பரரியாக அவங்களோட ஒரு பொசிஷனில் வைக்கும் போது காலில் ரத்த ஓட்டம் கொஞ்சம் பிளாக் ஆகிற மாதிரி இருந்து அது மரத்து போகலாம். பட் இது நேச்சுரலாக நார்மலாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். சப்போஸ் ரொம்ப சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது, உங்களால் கால் வலி இருக்குது அப்படின்னா நம்ம அதற்கான டெஸ்ட்டுகள்
பண்ணி பார்க்கலாம். சில ஆஞ்சியோகிராஃபி முறையில் உங்கள் காலோட வந்து இந்த பொசிஷனில் வச்சா தான் மரத்து போதும் அந்த மாதிரி டெஸ்ட்டு. பட் ஆனால் அது வந்து வியாதியோட தீவிரம், அதாவது உங்களால் வந்து காலை மடக்கி வச்ச உடனே வந்து உங்களுக்கு கால் மரத்து போயிடுது, அந்த மாதிரி ரொம்ப தொந்தரவாக இருக்குன்ற பட்சத்தில் தான் வந்து அதுக்கான டெஸ்ட்டுகளை எடுத்து பார்க்க முடியும். இல்லைன்னா வந்து பொதுவாக வந்து ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களோட காலோட அமைப்பு எப்படி இருக்குது, காலில் ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றதில் செக்அப் பண்ணுவாங்க. செக்அப் பண்ணுறது இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா இதில் பற்றி. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ டாக்டர் வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, எங்கேருந்து பேசுறீங்கம்மா? நான் வந்து தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் சார். உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா, டாக்டர்ஸ் இருக்காங்க, ஆ. சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். எனக்கு வந்து நாக்கில் வந்து கொஞ்சம் அலர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 9 வருஷமா இருக்கு எனக்கு. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தான் கொஞ்சம் பெருசா இருக்கு. கொஞ்சம் காரம் சாப்பிட முடியல, சூடான பொருள் கொஞ்சம் சாப்பிட முடியல. அதனால டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே வந்து கொஞ்ச நாள் போகாம இருக்கேன். என்னவா இருக்கும் அல்சர்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. கேன்சர் ஹாஸ்பிட்டல் போனேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தெரிஞ்சவங்க வேண்டாங்க வராது அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன். இது மாதிரி நாக்கில் வந்து அல்சர் இல்லை புண்ணில் அழற்சி உண்டாகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஊட்டச்சத்து குறைவு, மைக்ரோநியூட்ரியன்ட் குறைவாக இருந்தாலும் உண்டாகும். அப்புறம் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் அப்படின்னு இருக்குது. வயிற்றில் அழற்சி, குடலில் அழற்சி இருந்தால் அது சம்மந்தமாக வாயிலையும் நாக்குலையும் புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த ஆஃப்டர் அல்சர் வரத்துக்கு நிறையா ருமட்டாலஜிக் டிசார்டர்ஸ் இருக்குது. அதாவது மூட்டு சம்மந்தப்பட்ட சில டிசார்டர்ஸ்லையும் இந்த மாதிரி வாய்ப்புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏர்லி ஸ்டேஜில் நீங்கள் இருக்கலாம், அது மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து ஒரு ருமட்டாலஜிஸ்ட்டையோ இல்லை ஒரு கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்டையோ அணுகி சிகிச்சை எடுத்துக்க மாதிரி கேட்டுக்கிறேன். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. டாக்டர், இந்த காங்கரியன் ஃபுட் அது எப்படி டாக்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணோம், நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டுங்க. அதாவது கேங்க்ரீன் கேங்க்ரீன். ஓகே. ஸோ காமனாக வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு தான் அந்த கேங்க்ரீன் ஃபுட் அப்படின்றது வருது. சரிங்களா? இப்போ இதில் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து ட்ரை கேங்க்ரீன், இன்னொன்று வந்து வெட் கேங்க்ரீன். அதாவது ஈரப்பதம் உள்ளது, ஈரப்பதம் இல்லாத. கேங்க்ரீன்றது வந்து அழுகல். அதாவது கேங்க்ரீன்றது அழுகல். அதாவது அந்த பகுதி ஒரு ரத்தம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ உங்கள் விரலில் வந்து ஒரு ரப்பர் பேண்டை டைட்டாக கட்டி நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் கை ஃபுல்லாக கருப்பாக போயிடும். அது ரத்த ஓட்டம் இல்லைன்னா அந்த பகுதி கம்ப்ளீட்டாக கருப்பாயிடும். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே கால் துண்டாக விழுந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதோட கலர் நார்மல் கலரோட கருப்பாயிட்டே போகும். இது வந்து ரத்த ஓட்டம் இல்லைன்றத ஒரு அறிகுறி இது. சரிங்களா? இப்போ டயபெட்டிக்ஸ் பேஷண்ட் வந்து பொதுவாக வந்து இந்த மாதிரி 2 விதமான அழுகல் வந்து ட்ரை கேங்க்ரீன், வெட் கேங்க்ரீன் இருப்போம். ஸோ காமனாக நாங்கள் பார்க்குறது வெட் கேங்க்ரீன், அதாவது ஈரப்பதம் உள்ளது. இதில் ஈரப்பதம் உள்ளது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ரத்த ஓட்டம் பிளாக் ஆகிருக்கும், ப்ளஸ் அது மேலே ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கும். அதனால் வந்து அவங்க வருவாங்க. இப்போ அவங்களோட மெயின் பேஷண்ட்டுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒன்று வந்து காலில் வந்து கருப்பாக வருதுன்றது தெரியும், இன்னொன்று வந்து ஸ்மெல், அதாவது வாசம், அதாவது துர்நாற்றம் வீசும். சரி, அவங்க வந்து அந்த ஒரு என்வரன்மெண்ட்லேயே வாழ்ந்து பழகிடுவாங்க. அப்போ அவங்க வந்து அதை கவனிக்க மாட்டாங்க. குறிப்பாக தனியாக மக்கள் வாழ்கிற இந்த காலத்துக்கட்டத்தில் தனியாக வாழும்போது அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அதாவது ஒரு பழகிறது நார்மலாக இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்ஃபெக்ஷன் பரவ கால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பு ஸ்டேஜில் தான் எங்ககிட்ட வருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவிர்க்கக்கூடிய விஷயம். உடம்புல எங்கேயாவது துர்நாற்றம் வருது, எங்கேயாவது சீழ் வருது, இல்லைனா கருப்பாகிடுது அப்படின்னா உடனே டாக்டர் அனுபவிக்கணும். ஏன்னா வந்து இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இமிடியேட்டாக பண்ணணும். இல்லைன்னா கால் கண்டிப்பாக இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்னொன்று வந்து ட்ரை கேங்க்ரீன், அது வந்து ரத்த ஓட்டம் பிளாக் ஆகுறது. அதாவது ரத்த ஓட்டம், காலோட ரத்த ஓட்டம் பிளாக் ஆகுறது. அது வந்து 2 விதமாக வரும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ரத்த ஓட்டம் ஸ்லோவாக பிளாக் ஆகும். இவங்களாம் யார் வருவாங்கன்னா, இவங்களுக்கு வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அவங்களோட ரத்த சுகரில் வந்து கொலஸ்ட்ரால் அண்டு கெட்ட உணவுலாம் படிமானம் வரும்போது ஸ்லோவாக பிளாக் ஆகும்போது அவங்களுக்கு காலில் வந்து திடீர்னு ஒரு நாள் பார்த்தா காலில் கருப்பாக கேங்க்ரீன் மாதிரி அதாவது கால் கட்ட விரலோ இல்லை ஒரு விரலில் வந்து கருப்பாயிடும். இப்போ அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம், காலோட ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன வழி செய்யலாம்? இப்போ அது வந்து நம்ம ரத்த நாள அறுவை சிகிச்சை மூலியம் பண்ணலாம். இல்லைனா வந்து எண்டோவாஸ்குலர் சர்ஜரி, அதாவது ஊசி மூலியமாக போய் அந்த ரத்த ஓட்டத்தை, காலோட ரத்த ஓட்டத்தை கூட்டுறதுக்கான வழிமுறைகள் செய்யும்போது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து கேங்க்ரீன்றது காமனாக வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, பயந்துடுறாங்க. ஃபஸ்ட்டு கருப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கருப்பாயிட்டுன்றதுக்காக பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர் அணுகி, உங்களோட ஃபேமிலி ஃபிஷியன் அணுகி
டாப்லர் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது காலோட ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சரியான தீர்வு கிடைக்கும். இது ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியாதுல்ல டாக்டர்? ஒருத்தரால ஃபீல் பண்ண முடியாதுல்ல இது? அதாவது இப்போது இந்த இதுக்கெலாம் வந்து இப்போது அந்த இன்ஃபெக்ஷன் வெட் கேங்க்ரீன்றது வந்து ஒரு சடன் ஈவெண்ட். அதாவது ஒரு 10 மணி நேரம் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் வந்து பேஷண்ட் வந்து டடனாக சிக் ஆகிடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் அட்லீஸ்ட் இந்த ஸ்மோக்கர்ஸ், சிகரெட் பிடிக்கிறவங்க, டயபெட்டிஸ், சிகரெட் பிடிக்கிறவங்க, பிபி இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் எப்படி இருக்கும்னா காலில் நடக்கும்போது வலிகள் வரலாம். அதாவது கிளாடிகேஷன் அப்படின்வாங்க. ஒரு ஹெல்த்தியாக இருக்கவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க நடக்கும்போது காலில் வலி வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் வலிக்கிறது, எவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் வலி வருது. இந்த ஸ்டேஜில் அவங்க வலி வருது அப்படின்னா டாக்டர் அணுகுனாங்கன்னா அப்போ வந்து கண்டுபிடிக்க முடியும் ஏர்லி ஸ்டேஜில். ஒன்ஸ் கேங்க்ரீன் கால் கருப்பாயிடுச்சு அப்படின்னா நம்ம அந்த கருப்பான விரலை நம்மளால் கலர் திருப்பி கொண்டு வர முடியாது. பட் அட்லீஸ்ட் அது மேலேயும் வந்து இனிமேலும் வந்து பரவாமல் நம்ம காப்பாற்ற முடியும். ஓகே டாக்டர், ஃபர்தர் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். அடுத்த காலர் இருக்காங்க, பார்த்துலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, எங்கிருந்து பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து லட்சுமி பேசுகிறேன். உங்கள் சந்தேகம் என்னன்னு சொல்லுங்கம்மா. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம். எனக்கு தொடை பகுதியில் ரொம்ப குடைச்சல் அதிகமாக இருக்குது. 2 தொடையிலையுமே ஒரு 1 இயராக இருக்குது. சைடில் 2 பக்கமும் திரும்பி படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் பீரியட்ஸ் டைம் ஆனால் அந்த குடைச்சல் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப நேரம் நிற்கும் போது வலி இருக்காமா? வேற இந்த 2 பக்கமும் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ கொஞ்ச நாளா எப்படின்னா அதே போல கையிலயுமே 2 சைடும் அந்த முட்டிக்கு மேல தொடைப்பகுதியில இருக்கிற மாதிரி 2 கையிலயும் வலி இப்பதான் இருக்கு. உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்காமா? இல்லைங்க டாக்டர். செக்அப் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? செக்அப் பண்ணியிருக்கேன். நார்மலாக இருக்குது? நார்மலா இருக்கு. ஓகே. அது இல்லாமல் உங்களுக்கு நிற்கும் போது கால் வலி அது அதிகமாகுதா? இல்லை, படுத்திருக்கும் போது ரொம்ப இருக்கு. அதுவும் பீரியட்ஸ் டைம்ல வந்து குடைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சரி, வயசு என்ன சொன்னீங்கம்மா நீங்கள்? வயசு 40. 40. சுகர் பிபி இல்லை? இல்லை, சுகர் இல்லை. இதில் வந்து இப்போ உடம்பு ஃபுல்லாக பல ஸ்தலத்தில் வந்து உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னா சில விட்டமின் டி குறைபாடுகள், அது இல்லாமல் வந்து நம்மளோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது விட்டமின் குறைபாடுகளால் வரலாம். சார்ட்ட அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல நீங்கள் சொல்லுங்கள் சார் அதை பற்றி. இந்த ஹார்மோன் சைக்கிள், அதாவது இந்த மென்சஸ் இருக்கும்போது இது மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு 5 நாள் 10 நாள் இது மாதிரி வந்து அந்த வரக்கூடிய நேரத்தில் இது மாதிரி நிறைய சிம்டம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரொம்ப லேசாக தான் இருக்குது அப்படின்னா இதை வந்து இதுக்கு அனாவசியமான மருந்து எடுத்துக்க வேண்டியதில்லை. சத்துள்ள ஆகாரம், பழம், காய்கறி நிறைய எடுத்துங்கனாலே போதும். டாக்டர் மணிகண்டன் சொன்ன மாதிரி வைட்டமின் டி சத்து குறைவுனால இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அதுவும் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கணும். விட்டமின் டி வந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்கிறதில்ல. நம்ம வெயிலில் டெய்லி கொஞ்சம் உடம்பு லேசாக ஒரு கை, முகம், கழுத்து எக்ஸ்போஸ் பண்ணி நடந்தாலே ஒரு 1/2 அன் ஹவர் நடந்தால் நம்ம தோல்லே உற்பத்தி ஆகும். அது முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் மாத்திரையாகவே கிடைக்கிது. நீங்கள் வாரத்துக்கு ஒரு மாத்திரை விட்டமின் டி மாத்திரை எடுத்திங்கன்னா ஒரு 2 மாதம் எடுத்திங்கன்னா அது சரியாயிடும். இப்போ அது எடுத்து உங்களுக்கு குறையலை அப்படின்னா நீங்கள் எங்களை அணுகலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்க்கலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் மதுரை அண்ணா நகர்லேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க டாக்டர்ஸ் கிட்ட. சார் வந்து எனக்கு டயபெட்டிக் நியூரோபதி இருக்குது. 13 வருஷமாக டயபெட்டிக் இருக்குது. ஹலோ, சொல்லுங்கள் சார். 13 வருஷமாக டயபெட்டிக் இருக்குது. இப்போ டயபெட்டிக் நியூரோபதி ஒரு 3 வருஷமாக ரொம்ப சிவியராக இருக்குது. வாக்கிங் போக சொல்கிறாங்க. வாக்கிங் போனோம்னா கால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்க முடியல. ரொம்ப ஒரு 2 ரவுண்டு போனோம்னா 3ஆவது ரவுண்டு கால் கட்டை வந்து அப்படியே ஒரு மாதிரி கண்ணிடுது. வாக்கிங்கும் போக முடியல. இப்போ வந்து காலில் ரொம்ப வலியா இருக்கு. 5 நிமிஷம் கூட ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியல, ஸ்ட்ரெயின் பண்ணி. இப்போ டாப்லர் பார்த்துட்டு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. எப்ரால் ஸ்டாட்டு 1 BID 50 mgல 1 BID கொடுத்துருக்காங்க. சிலோசிட்ரஸால் வந்து 100 மில்லிகிராம்ல 1 BID கொடுத்துருக்காங்க. இது இல்லாத அட்டோஸ்டாட்டின் எடுத்துட்டு இருக்கேன். 20 மில்லிகிராம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரத்த நாளம் பிளாக் இருக்குன்னு சொன்னாங்களா டாப்லர்ல? ஆமா, டாப்லர் பார்த்துட்டு ரத்த நாளம் பிளாக் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு தூரம் பிளாக் இருக்குன்னாங்க? ரொம்ப நீளமான பிளாக் இருக்குன்னாங்களா இல்ல சின்ன பிளாக் தான் இருக்குன்னாங்களா? டாட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னாங்க. என்னங்க? டாட்ஸ் நிறைய இருக்குன்றாங்க. கால்ல உங்களுக்கு காயங்கள் இருக்கா? இப்போ எனக்கு ஒரு 3 months பேக் எனக்கு ஒரு செருப்பு கடிச்சு காயமாயிடுச்சு. இப்போ அந்த காயம் ஆறிடுச்சா? ஆறிக்கிட்டே வருது. ஒரு கால் நல்லா இருக்கு, ஒரு கால் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு ஒரு 1 weekல சரியாயிடும் அப்படின்னு இருக்காங்க. காலில் வந்து அதுக்கு வந்து அமார்டன் பொட்டாசியம் கிளார்னேட் அது கொடுத்துருந்தாங்க. மெட்ரோஜெல் டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. மெட்ரோடோசோல் கொடுத்துருந்தாங்க.
இப்போ காலில் வந்து காயங்கள் ஆறாத பட்சத்தில் இருக்குது அப்படின்னா, ரத்த நாளம் பிளாக்காக இருக்குது அப்படின்னா வந்து அடுத்த ஸ்டேஜ் டாப்லர் மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ஆஞ்சியோகிராஃபின்றதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அது வந்து நம்ம 2 முறையில் பண்ணலாம். ஒன்று வந்து சிடி ஆஞ்சியோகிராஃபி, சிடி ஸ்கேன் மூலிமா பண்ணலாம். இன்னொன்று வந்து பழைய டெக்னிக் வந்து ஊசி மூலிமா நம்ம ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்க்கலாம். ஸோ காலில் வந்து ரத்த ஓட்டம் நிறையா பிளாக் இருக்குது, அதுக்கான சிகிச்சைகள் தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கான எடுக்கும்போது இந்த நியூரோபதிக்கான மாத்திரைகளுக்கான தேவைகளும் கொஞ்சம் கம்மியாகும். காலில் ரத்த ஓட்டம் பிளாக் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னா அதை இம்ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள் இப்போ இந்த சிலடாக் இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? 3 இயர்ஸாகவே டாப்லெட் பார்த்ததுலேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். ஓகே ஓகே. இது இல்லாத டயபிட்டிக் கிளைமிப்ரைடு எடுத்துட்டு இருக்கேன் per mg. சரி, காலில் காயங்கள் இருக்குது அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் போய் பார்க்குறது, ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்க்குறது பெட்டர். ஏன்னா வந்து காலில் காயங்கள் வந்து திடீர்னு பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் பிளாக் இருக்குது, அதுக்கான சிகிச்சைகள் தேவையா அப்படின்றது தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் போய் பாருங்கள். உங்களோட காலோட ப்ரெஷர், அதாவது கையில் ப்ரெஷர் பார்க்குற மாதிரி காலில் ப்ரெஷர் பார்ப்பாங்க. நாங்கள் ஆங்கிள் பிரேக்கியல் ப்ரெஷர் இண்டெக்ஷன் பார்ப்போம். அதாவது கையில் உள்ள ப்ரெஷரும் காலில் உள்ள ப்ரெஷரும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ அதில் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து ஆஞ்சியோகிராஃபி பண்ணுறதுக்கான சஜஷன் சொல்லுவாங்க. ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கான அடுத்த ஸ்டேஜுக்கான என்னன்றது சிகிச்சைக்கான என்ன பண்ண முடியும்னு சொல்ல முடியும். எனவே ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா டாக்டர் உங்கள் சைட்லேருந்து? இப்போ அவருக்கு வந்து வெறும்ன காலையில் எழுந்த உடனே வெறும்ன நடக்காத போதும் அவருக்கு வலி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தார். எஸ். கொஞ்சம் வந்து ஒரு அட்வான்ஸ்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சீக்கிரமாகவே வந்து ஒரு ரத்த நாள சிகிச்சை நிபுணரை அணுகணும். அதுக்கு சீரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியிருக்கும். எனவே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? பெங்களூர்ல சார். என் பேர் நந்தினி. உங்கள் டவுட் என்ன கேளுங்க நந்தினி டாக்டர்ஸ் கிட்ட. சார் வணக்கம் சார். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. டிஎஸ்ஹெச் லெவல் 20 இருந்துச்சு சார் 6 months பேக். இப்போ வந்து கம்மியாயிடுச்சு, நார்மல் லெவல் ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சு. சரிம்மா. ஆனால் வெயிட் மட்டும் ஒபேசிட்டி இருக்கு சார், 86 இருக்கு. கம்மியாக ஆக மாட்டேங்குது, வெயிட் ஜாஸ்தி. என்ன வயசுமா நீங்கள்? 23 சார். நைட்டு உணவு என்ன எடுத்துக்கிறீங்க? சப்பாத்தி. எத்தனை? 2 3 அவ்வளோதான். நைட்டு எத்தனை நேரம் தூங்குறீங்க? ஆழ்ந்த உறக்கம் எத்தனை நேரம் இருக்குது? ஒருக்கு வந்து 8 hours தூங்கும் சார். 6 hours 8 hours. இல்லை 6 hours 8 hours ரெண்டும் டிஃப்ரெண்ட்டு. 8 hours சார். 8 hours தூங்கும். இப்போ தினமும் வந்து ஒரு நடைப்பழக்கம், ஒரு உடற்பயிற்சி எதுவும் இருக்கா? எக்ஸசைஸ் எதுவும் இருக்கா 1 உங்களுக்கு? hour வாக்கிங் பண்ணுறேன் சார். 1 hour டெய்லி. டெய்லி ஸ்வீட்டு சாக்லேட்லாம் எடுத்துக்கிறது உண்டா? இல்லை சார், இப்போல்லாம் எல்லாமே விட்டுட்டேன் சார். இப்போ இந்த விட்டப்புறம் ஒரு 6 மாதத்தில் வெயிட் குறைஞ்சிருக்கா? ஒரு 3 கிலோ 4 கிலோ குறைஞ்சிருக்கா? இல்லை சார், குறையவே மாட்டேங்குது. அந்த வெயிட் மட்டும் அப்படியே இருக்குது. இப்போ இதெல்லாம் பண்ணியும் வெயிட் குறையல அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நீங்கள் நேராக காமிச்சிக்க வேண்டியிருக்கும். அருகாமையில் இருக்கிற ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அணுகுங்க. வந்தீங்கன்னா அது என்ன காரணம், வேறு ஏதாவது காரணம் என்னென்னு பார்த்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. டாக்டர், இந்த அல்சர் இது ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா? யூஸ்வலாகவே வந்து 2 வாரம் 3 வாரம் கழிச்சும் வந்து அப்படியே புண்ணு இருக்கிறது, ஆறாமல் புண்ணு வந்து ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு இருந்தால் அதுக்கு என்னென்ன நம்ம செய்யணுன்றதை ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இந்த ஹீல் ஆகாத புண்கள் வந்து இருக்கு இல்லைங்களா? அது வந்து யூஸ்வலாக சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக வருமா? அப்படி வந்தால் ஒரு 2-3 வாரம் கழிச்சும் வந்து ஒரு புண்ணு ஆறலை அப்படின்னா அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த டாக்டர்ஸ் கிட்ட காட்டணும்? இப்போ ஜென்ரலாக ஒரு நாள்பட்ட டயபெட்டிஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த நியூரோபத்தின்னு சொல்கிறது இருக்கும். நரம்பு பாதிக்கப்பட்டு செயலிழந்து புண்ணு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரண்டாவது செல்லுலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது, சதைப்பகுதி மட்டும் வந்து வீங்கி போகும். அது வந்து ஆன்டிபயோட்டிக் ஒரு 5 நாளைக்கு 10 நாளைக்கு கொடுத்து சரியாகும். ஜென்ரலாக வந்து ஒரு 2-3 வீக்ஸில் 2-3 வாரத்தில் சரியாகலை அப்படின்னா அது வந்து நான் ஹீலிங் அல்சர் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஹீலிங் அல்சர் நிறைய பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது. இந்த சர்க்கரை நோய் கண்ட்ரோல் சரியாக இல்லை, எப்போவுமே 200க்கு மேலே இருக்குது சுகர், அப்போவும் வந்து நான் ஹீலிங் அல்சர் இருக்கும். இரண்டாவது இந்த சதைப்பகுதி தாண்டி உள்ளுக்குள்ளே மசில் மற்றும் இந்த எலும்பு போய் இன்வால்வ் ஆகுது, ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனாலே வந்து நான் ஹீலிங் அல்சர் வரும். இன்னொரு முக்கியமான காரணம் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு இருக்கும்.
வீங்கி இருக்கும், புடைச்சிட்ருக்கோம், நரம்பு புடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க கலோக்கியில். இன்னொன்று வந்து ரத்த நாளம் வந்து அந்த சீராக இருக்காது, ஃப்ளோ வந்து சீராக இருக்காது. ரத்த குழாய் வந்து அடைப்பு இருக்கலாம், ஆர்டீரியோஸ்க்ளரோசிஸ் இல்லை அத்ரோஸ்க்ளரோட்டிக் அப்ஸ்ட்ரக்ஷன் அக்ளூஷன் இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து முக்கியமான விஷயம். வெரிகோஸ் வெயின் மற்றும் இந்த ஆர்டீரியல் அப்ஸ்ட்ரக்ஷன் பற்றி டாக்டர் மணிகண்டன் இன்னும் விரிவாக சொல்லுவார். அதாவது ரத்த நாளங்களில் வந்து 2 விதம் இருக்குது, ஆர்ட்ரி அண்ட் வெயின். அதாவது நல்ல ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது ஆர்ட்ரி, கெட்ட ரத்தத்தை எடுத்துகிட்டு போகிறது வெயின்ஸ். இப்போ இருதயம் வந்து வேகமாக வந்து ஒரு ரத்தத்தை வந்து பீச்சு அடிக்கும் போது ஆர்ட்ரி மூலிமா நம்ம காலுக்கு கீழே கொண்டு வருது. அதாவது நல்ல ரத்தம் எடுத்துகிட்டு போகிறது ஆர்ட்ரின்றவாங்க. திருப்பி எடுத்துகிட்டு போகிறது வந்து கெட்ட ரத்தத்தை வந்து கீழேருந்து எடுத்துகிட்டு போகிறது அது வெயின்ஸ் அப்படின்வாங்க. இப்போ நல்ல ரத்தம் எடுத்துகிட்டு போகிறத வந்து ஆர்ட்ரி பிளாக் ஆகலை. அப்போ சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், சிகரெட் பிடிக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து இதுக்கான பிளாக் இருக்கும். இது வந்து இதனால் வந்து காயங்கள் ஆறாது. ஏன்னா போதுமான அளவு சத்து உணவு, அதாவது ரத்த ஓட்டம் இல்லாத போது காயங்கள் ஆறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம ரத்தம் ஓட்டம் கூட்டும் போது அதுக்கான வாய்ப்புகள் கூடும். அது எப்படி கூட்டலாம் அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து இருதயத்துலேருந்து அயோட்டான்ற பெரிய ரத்த குழா வந்து தொப்புள் கீழே வந்து 2 காலுக்கு 2 டிவைட் ஆகி கீழே கால் வரைக்கும் வருது. இப்போ அதில் வந்து பிளாக்குகள் ஏற்படும் போது ஹார்ட்டில் பைபாஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் ரத்த நாளங்களை பைபாஸ் பண்ணுவோம். அப்போ தொடையிலேருந்து கால் பகுதி வரைக்கும், கீழ்ப்பகுதி வரைக்கும். அது இல்லாமல் மேலேருந்து வயிற்றுலேருந்து சப்போஸ் பிளாக் இருக்குன்னா அதை பைபாஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அது வந்து அங்கே ஆர்டிஃபிஷியல் டியூப்ஸ் இருக்குது, இல்லைனா அவங்களோட பேஷண்ட்டோட ஓன் வெயின்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் பைபாஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு காலத்தில் வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போல்லாம் வந்து நம்மளோட ரத்த நாள பிளாக்ஸில் வந்து ரொம்ப நீளமான பிளாக், அதாவது லாங் பிளாக்ஸாக இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு பைபாஸ்லாம் தேவைப்படும். இப்போ நவீன சிகிச்சையில் வந்து பார்த்திங்கன்னா எண்டோவாஸ்குலர், அதாவது ஊசி மூலியமாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீக்கிரமாகவே மக்கள் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க வியாதிகளை. ஸோ நிறைய பேர் டாக்டர்கிட்ட போகிறனால வியாதிகளை கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ பிளாக்ஸ்லாம் சின்னதாக இருக்கனால அதுக்கு நாங்கள் எல்லா பிளாக்ஸ்க்கும் நாங்கள் பைபாஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு ஊசி மூலியமாக எண்டோவாஸ்குலர் சர்ஜரி அப்படின்றது ஊசி மூலிமா ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுறோம். அது வழியாக போய், அதாவது ஒரு ஊசி மூலியமாக உள்ளே போய் அந்த ரத்த குழாயை வந்து விரிவடை செஞ்சு அந்த ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே. அதில் நவீனமாக அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் கோட்டட் பலூன். அதாவது நாங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஆஞ்சியோபிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற பலூன் மேலே சில விதமான ட்ரக்ஸ், அதாவது மருந்துகளை வந்து வச்சு அதை யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குது அப்படின்றாங்க. அது இல்லாமல் ஸ்டென்ட் முறைகள், இது மூலயமா ட்ரீட்மெண்ட் பண்ணும். இது வந்து நம்ம வந்து ஆர்ட்ரிக்கான ட்ரீட்மெண்ட். அடுத்து வெயின்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து காலில் வந்து ரத்தம் நரம்பு சுருண்டு இருக்கும். அப்போ காலில் உள்பகுதியில் வந்து அவங்களுக்கு காலில் புள்ளியாக கருப்பாக வரும், காயங்கள் வரும். இப்போ இதுவும் வந்து டயபெட்டிஸில் வந்து ஒரு பேஷண்ட்ஸில் காமனாக வர்றதுக்கு காரணம். அப்போ அந்த வெயின்ஸில் பிளாக் இருந்தால் வரலாம். சில சமயம் வந்து வெயின்ஸோட வால் வந்து இறைவன் வந்து ஒரு சைடு தான், அதாவது கீழேந்து ரத்த ஓட்டத்தை மேலே கொண்டு போகிறதுக்கான வழி தான் செஞ்சுருக்காரு. சில சமயம் அந்த வால் தகராறாக இருக்கும்போது மேலே கீழேந்து போக வேண்டிய ரத்தம் கீழே தேங்கி நிற்கும். அப்போ வந்து அவங்களுக்கு காலில் வந்து காயங்கள் வரும். அதுக்கான சிகிச்சை முறைகள் இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்லேஷன், அந்த மாதிரி சில முறைகள் இருக்குது. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நாம காமனாக பார்க்குறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் 2 விஷயங்கள் பார்க்குறோம் ஆஸ் அ வாஸ்குலர் சர்ஜன். ஒன்று வந்து இன்ஃபெக்ஷன், எனி ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன். காலில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் காயம் ஆறாது. சார் சொன்ன மாதிரி எலும்புகள் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் காயம் ஆறாது. அடுத்து வந்து இந்த ரத்த நாளங்களில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் வரதுக்கு ஆறாது. பட் நான் ஹீலிங் அல்சர் அப்படின்னு சொன்னீங்களா டாக்டர், அதை ஹீல் பண்ணவே முடியாது எனிவே? இல்லை, நான் ஹீலிங் அல்சர்னு அது 2-3 வாரம் ஆறலைன்னு சொல்கிறது நான் ஹீலிங் அல்சர். பட் எனிவே அதை ஹீல் பண்ண அதுக்கு நிறையா மருத்துவ முறைகள் இருக்குது. டாக்டர் மணிகண்டன் சொன்ன மாதிரி ரத்த நாளங்கள் சம்மந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு தீர்க்கறதுக்கு பிரத்யேக வழிமுறைகள் இருக்குது. ஓகே. சில சமயம் வந்து ரத்த நாளத்தில் ஓரளவுக்கு ரத்த ஓட்டம் இருக்கும். க்ரோத் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். க்ரோத் ஃபேக்டர்னால் அது ஒரு அந்த வளர்ச்சி உண்டாக்கக்கூடிய சில புரதச்சத்து பொருட்கள், அது ப்ரோட்டீன்ஸ் சிலது. ஓகே. அது வந்து அந்த இடத்துல நீங்கள் ஆயின்மெண்ட் மாதிரி தடவிடலாம். அது வந்து ஒரு 6 வாரத்துலேருந்து 8 வாரத்தில் வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். பட் அந்த க்ரோத் ஃபேக்டர் வேலை செய்கிறதுக்கும் வந்து ரத்த ஓட்டம் ஓரளவு சீராக இருக்கணும், இருந்தால் தான் அது வேலை செய்யும். ஓகே. 2வது வழிமுறை வேக்யூம் அப்படின்னு இருக்குது, வேக்யூம் மெத்தட் அப்படின்ட்டு. நம்ம ஒரு வேக்யூம் கிளீனர் வந்து ஒரு அந்த வேக்யூம் வச்சு நம்ம இழுக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி கிட்டத்தட்ட சிமிலர் பிரின்சிபல் இஸ் எம்ப்ளாய்ட் இன் திஸ். ஓகே. அந்த சுற்றி இருக்கிற அந்த புண்ணை சுற்றி இருக்கிற ஒரு திசுவிலேருந்து வளர்ச்சி ஏற்படுறதுக்கு, புதுசாக ஒரு சிறு ரத்த நாளங்கள் வளர்கிறதுக்கும் திசு வளர்கிறதுக்கும் அந்த வேக்யூம் மெத்தட்னு இருக்குது. ஒருத்தருக்கு வந்து புண் ஆடுறதுக்கு ஒரு 5 தடவைலேருந்து 10 தடவை கூட வைக்க வேண்டிய அவசியம் வரலாம். அதுவும் வந்து இப்போ நிறையா புண்ணில் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேசிக்காக வந்து ஓரளவுக்கு ரத்த ஓட்டம் அவசியமாக இருக்கும். ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு விளைவுகள் இருக்கும், அதுக்கான ஒரு காரணம் இருக்கும். ஸோ காரணங்களை எதுவும் தான் ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணுவோம். நான் சொன்னது எல்லாமே வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டி எல்லாமே வந்து விளைவுகளை ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. பட் காரணத்தை வந்து நம்ம மக்கள் வந்து கவனிக்கவே மாட்டாங்க. சுகர் கண்ட்ரோலாக இருக்கிறது வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக நிறைய மக்கள் எடுத்துக்கிறாங்க. ஸ்மோக்கிங் இன்னும் வந்து நம்ம இன்ஸ்பைட் ஆஃப் ஸோ மச் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் நிறைய பார்க்குறோம், இருந்தாலும் வந்து நிறைய விளைவுகளே பார்க்குறோம். சின்ன வயசில் வந்து ஹார்ட் அட்டாக் எல்லாத்தையும்
டாக்டர்ஸையும் பார்த்தும் வந்து ஸ்மோக்கிங் நம்ம சொசைட்டியில் வந்து நம்ம இன்னும் விடுறது இல்லை. ஸோ இது வந்து காரணங்களை மட்டுமே நம்ம காரணங்களை அலசுறது கிடையாது, விளைவுகளில் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ், நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம், பட் ஆனால் விளைவுகளை வந்து நம்ம விட்டுறோம். ஸோ நான் ஹீலிங் அல்சர் வந்து நான் ஹீலிங்காகவே அல்சராக இருக்கும். இஃப் நீங்கள் வந்து அந்த காரணத்தை நிறுத்தலைன்னா, ஸ்மோக்கிங் நிறுத்தலைன்னா கண்டிப்பாக நான் ஹீலிங் அல்சராகவே இருக்கும். கண்டிப்பாக வந்து காரணத்தை நிறுத்தணும்னா கண்டிப்பாக எல்லாமே டெஃபினெட்லி டாக்டர். நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். ஹலோ டாக்டர், வணக்கம். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க சார்? சார் ஆவடியில இருந்து கால் பண்றேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க சந்தேகம் என்னன்னு கேளுங்க. சார் சொல்லுங்கம்மா. சார் எனக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி சுகர் டெஸ்ட் பண்ணாங்க சார். 3 months ஆவரேஜோட சுகர் வந்து 6.1 வந்ததுங்க சார். சரி. ஸோ இது வந்து எனக்கு டவுட், திரும்பி எனக்கு ஃபியூச்சர்ல சீக்கிரமா சுகர் வந்துருமா அப்படின்னு. எனக்கு 30 yearsங்க சார். 2 பசங்க இருக்காங்க. அதனால அந்த டவுட்டுக்காக தான் சார் கேட்கலாம். உங்க அப்பா அம்மாக்கு சுகர் இருந்ததா? அப்பாவுக்கு இப்போ ரீசெண்டா அப்பாவுக்கு வந்து 60 years சார். இப்போ ஒரு 1 year சுகர் இருக்குங்க சார். தம்பிக்கு சுகர் இருக்குங்க சார். நீங்க கர்ப்பமா இருந்த காலத்துல சுகர் உங்களுக்கு இருந்ததா? இல்லைங்க சார். இப்போ உங்களுக்கு அந்த 6.1ங்கிறது நாங்கள் ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது. சுகர் பின்னாடி வரக்கூடியதுக்கு ஒரு அறிகுறி அது. அது நார்மலும் கிடையாது, ஃபுல்லாக சுகரும் வந்துடல, இடைப்பட்ட ஒரு பார்டர் லைன் ஜோன் அது. இது வந்து ஆனால் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சதுனால நீங்கள் ஈஸியாக தடுக்கலாம். அதை டெய்லி வந்து ஒரு 40 நிமிடம் வாக்கிங் போங்க, இல்லை ஒரு 20 நிமிஷமாவது போங்க. சாப்பாடு கொஞ்சம் கட்டுப்பாடு ஏற்படுத்திக்கணும். இது ரெண்டும் பண்ணாலே வந்து தடுக்க முடியல பின்னாடிங்கிறனால தள்ளியாவது போடலாம். இப்போ வரக்கூடிய சுகர் பின்னாடி ஒரு 4-5 வருஷம் தள்ளி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கால் பார்த்துலாம் டாக்டர்ஸ். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிட்ட பேசுறீங்கம்மா? நாமக்கல்லேருந்து தீபா பேசுகிறேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்க தீபா, டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர், எனக்கு செகண்ட் டெலிவரி பேபி கேரிங்காக இருக்கும்போது காலில் வந்து வெரிகோஸ் வெயின்ஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க டாக்டர். இப்பதான் டெலிவரி முடிஞ்சு எனக்கு 6 months ஆகுதுங்க டாக்டர். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற காலில் வந்து நரம்பு சுண்டுக்கு தொடையிலிருந்தே கொஞ்சம் இருக்கு, அப்புறம் கீழே காலில் இருக்கு சார். சரிம்மா, என்ன வேலை பார்க்குறீங்கம்மா? சார் என்ன வேலை பார்க்குறீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களா இல்லை வேலை பார்க்குறீங்களா? இல்லை சார், ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். சரி, இதனால உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கு? அதனால வந்து ரொம்ப நேரம் நின்னா கொஞ்சம் வலிக்குதுங்க டாக்டர். இந்த கீழே கணுக்கால் கிட்டலாம் சின்னதா வெயின்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க நிறைய இருந்துச்சு, ஆனால் டெலிவரிக்கு அப்புறம் முடிஞ்சு எல்லாமே நல்லாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்கு, ஸ்பைடர் வெயின்ஸ்னு சொன்னாங்க, அதெல்லாம் சுத்தமா நல்லாயிடுச்சு. சரி, இப்போ உங்களுக்கு என்னைக்காவது ப்ளீடிங் எதாவது ஆயிருக்கா? காலில் இருந்து அந்த வெயின் ரத்தம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆனதில்லை. டாப்லர் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா இந்த வெரிகோஸ் வெயின்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு? இன்னும் எதுவும் பண்ணலங்க டாக்டர். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபீடிங் முடிச்சாதான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஃபர்ஸ்ட் நான் பிரெக்னன்சியா இருக்கும்போது சொன்னாங்க. இப்போ டாப்லர் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து நீங்க இது பண்ணிட்டு ஃபீடிங் பத்தி பயப்பட தேவையில்லை. ஸ்கேன் எடுக்கலாம் நார்மலா. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதில் வால்வுகள் தகராறா இருக்கா அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையா இல்லை வந்து கன்சர்வேட்டிவ், அதாவது சாக்ஸ், ஒரு மெடிக்கேட்டட் ஸ்டாக்ஸ், அதாவது ப்ரெஷர் ஸ்டாக்ஸ்னு வாங்க, சில மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் விற்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் டெம்பரரியாக. நீங்கள் ஃபீடிங் கொடுக்கறதுக்கும் இந்த சாக்ஸ் போடுறதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டாப்லர் ஸ்கேன் பண்ணுங்கள், ரத்னாலா ரவிசினிச்சு நிபுணரை நேரில் பாருங்கள். சப்போஸ் அதில் வந்து உங்களுக்கு டாப்லரில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒன்றும் தேவைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாக்ஸ் ரெகுலராக போட்டிங்கன்னா இந்த ரொம்ப நேரம் நிற்கும் போது கால் வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக. கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த கால் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ சார். வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் தேனியிலேருந்து பேசுகிறேன் சார். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கம்மா டாக்டர்ஸ் கிட்ட. ஓகே சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் மேடம். டாக்டர், எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. ஒரு கொஸ்டின் வந்து இப்போ ப்ரெசென்ட்லி நான் வந்து 26 years ஓல்டு. 10 years எனக்கு தைராய்டு இருக்கு டாக்டர். இப்போ ரீசெண்டா வந்து டெலிவரி ஆகி 5 months பேபி இருக்கு எனக்கு. ஆனா எனக்கு வெயிட் லாஸ்ன்றது ஆகவே மாட்டேங்குது. இப்போ நான் வந்து 77 kg இருக்கேன். பிரெக்னன்சி டெலிவரி அப்போ 85 kg இருந்தேன். அப்புறம் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட நான் வந்து கன்சிடர் பண்ணும்போது அவங்க வந்து எனக்கு 125 mg டேப்லெட் சாப்பிட சொன்னாங்க. அதுக்கப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் என்னால செக்அப்க்கு நார்மலா போக முடியல. பட் எனக்கு ஃப்ரீ T3 ஃப்ரீ T4 அந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது 1.80 இருக்கு டாக்டர் எனக்கு TSH. ஸோ மேற்கொண்டு நான் என்ன மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணேன்னு தெரியல. நான் இருக்கிற லொக்காலிட்டியில எண்டோக்ரைனாலஜிஸ்ட் வந்து அவைலபிள் இல்லை. ஸோ நான் ஏதோ நான் மதுரை போகணும், இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் போய் தான் நான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு வந்து பேசல் மெட்டபாலிசம் ரேட் வந்து கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஃபேட் பர்னிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும், அட் த சேம் டைம் நான் ஃபீடிங் வேற பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அந்த அட்வைஸ் வேணும். செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு. 30 yearsலேருந்தே இருக்கு. ஆல்மோஸ்ட் 25 years வரைக்கும் இப்போ டயபெட்டிஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து காலில் அந்த கட்டை விரல் மட்டும்
பர்னிங் அடிக்கடி அது வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யூரிக் ஆசிட் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ட்ரிங்க்ஸும் வந்து கொஞ்சம் ரொம்ப ரேரா எடுத்துக்குவாங்க. ஸோ அவங்க எப்படி ஃபாலோ பண்ணும் இந்த பெயின் குறையிறதுக்குன்ற மாதிரி எனக்கு டவுட் இருக்கு டாக்டர். இப்போ உங்களோட கேள்விக்கு முதல்ல வரேன். உங்கள் தைராய்டு லெவல் நல்லாவே இருக்குது. இப்போ நீங்கள் 125 மைக்ரோகிராம் எடுத்துக்கலாம். இந்த குழந்தை பிறந்தப்புறம் பால் கொடுக்கும்போது இந்த பீரியட் வந்து வெயிட் குறையக்கூடிய பீரியடு. ஏன்னா நமக்கு உடம்புல படிஞ்சிருக்கிற கொழுப்பெல்லாம் கரைஞ்சு குழந்தைக்கு சத்தாக பாலில் போகக்கூடிய பீரியடு. இப்போ நைட்டு வந்து சில சமயம் பசி எடுத்து அதிகமாக சாப்பிட்றீங்களா? நைட்டு மிட் நைட் ஸ்நாக்கிங் இருக்கா உங்களுக்கு? ஒரு 9:30 10 o'clock நான் நார்மலா என்ன ஃபுட் எடுத்துக்குவேனோ அதுதான் எடுத்துக்கிறேன். இன் பிட்வீன் நான் நைட்ல வந்து எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது. சாப்பிட்றது இல்லை. நைட் என்ன சாப்பிடுவீங்க 9 மணிக்கு? சப்பாத்தி இல்லைன்னா தோசை இல்லைன்னா ரசம் ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பால் கொடுக்குற நேரத்தில் வந்து ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிறதோட ஒரு 400-500 கலோரி சேர்த்து எடுத்துக்கலாம். உங்கள் வெயிட்டுக்கு வந்து ஒரு 1400 கலோரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1800 கலோரி வரைக்கும் இப்போ சாப்பிட்லாம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நியூட்ரிஷனிஸ்ட்டை போனீங்கன்னா அவங்க சார்ட் மாதிரி போட்டு கொடுத்துருவாங்க. ரெண்டாவது வந்து இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எதுவும் தடை இல்லை. இப்போ தேவைன்னா குழந்தைய நீங்கள் தோளில் சாய்ச்சிட்டு கூட ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் அப்படியே ரூம்குள்ளே கூட போகலாம். இல்லை குழந்தை தூங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நல்லா பிரிஸ்க் வாக்கிங் போகலாம். கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணால் தான் வந்து வெயிட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். வெறும் சாப்பாடு கண்ட்ரோலில் அவ்வளோ வெயிட் இறங்காது. கொஞ்சம் எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணணும். தைராய்டு சம்மந்தப்பட்ட வரையில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நார்மலாக இருக்குது தைராய்டு. இப்போ உங்கள் தந்தையாருக்கு வந்து சுகர் இருக்குது, அப்புறம் ஒரு ட்ரிங்க்ஸ் வேறு எடுத்துக்கிறாரு. ஆல்கஹால் வந்து ஒரு நச்சுப்பொருள், நரம்புகளுக்கு டாக்ஸின் அது. அதனால் வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கே வந்து டைரெக்டாக நியூரோபதி வரலாம். உங்களுக்கு சுகர் இல்லைன்னா கூட முதல்ல அவர் அந்த எடுத்துக்கிறது நிறுத்தணும் அவர். இரண்டாவது, இந்த காலில் வந்து அந்த வர எரிச்சல் அது வந்து இந்த நரம்பு பாதிப்பினால் வருது. அது போக்குறது நிறைய மருந்து இருக்குது. வைட்டமின் சத்து மருந்தும் எடுத்துக்கணும். ப்ரீகேபாலின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அதுவும் வந்து நைட்டு அவங்க வந்து போட்டுக்கலாம். 75 மில்லிகிராம் ப்ரீகேபாலின் கிடைக்கும். இது ரெண்டும் போட்டார்னா கொஞ்சம் அந்த நரம்பு வலி குறையும். முக்கியமாக வந்து அவர் அந்த அவரோட பழக்கத்தை வந்து நிறுத்தணும். இனிமே கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். ஹலோ வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்கம்மா? ஹலோ, பெங்களூர்ல பேசிட்டு இருக்கேன் சார். உங்கள் சந்தேகம் என்னன்னு கேளுங்கம்மா, டாக்டர்ஸ் இருக்காங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், எங்க பொண்ணுக்கு தைராய்டு இருக்கு சார். ஹலோ சொல்லுங்கம்மா. பொண்ணுக்கு தைராய்டு இருக்கு. அவளுக்கு சார் 23 தான் வயது சார். அவளுக்கு இன்னும் மேரேஜ் கூட அவளு. அதனால தைராய்டு இருக்கு சார். அதுதான் பயந்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கு சார். ஏதாவது ப்ராப்ளம் வரும்ல? புரியலம்மா, என்ன கேள்வி கேட்குறீங்க? தைராய்டு பண்ணியிருக்கீங்க, நார்மலாக வந்ததா இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா? தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு சார். 100 டேப்லெட் எடுத்துட்டு இருக்கா. இப்போ 125 எடுத்துக்கோன்னு சொல்லி இருக்கிறாங்க சார். இப்போ 8 மாசமா இருக்கு தைராய்டு. சரி. அவளுக்கு கல்யாணம் கூட அவளே சார் அவளுக்கு. அதனால குழந்தை பிறந்தா பயப்பாவுதா, அதாவது இதான் ப்ராப்ளம் வரும் குழந்தைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சார். அதனால ஒன்றும் வராது, பயப்பட வேண்டியதில்லை. தைராய்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், மாத்திரையும் சரியான அளவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இது அதனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். தைராய்டு மருந்து எடுத்துக்கிற வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது, பயப்பட வேண்டாம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காலர் பார்த்துலாம் டாக்டர். ஹலோ டாக்டர், வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம், எங்கிருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் இங்கே பல்லடம் மாவட்டத்தில் பேசுகிறேன். உங்கள் டவுட் என்னன்னு சொல்லுங்கள் சார், டாக்டர்ஸ் இருக்காங்க. சொல்லுங்கள் சார். இந்த சர்க்கரை இருக்குதுங்க சார். சர்க்கரை இருக்குதுங்க. சரிங்க. சர்க்கரை சுகர் இருக்குதுங்க. சரி. ஆனால் காலையில் இருந்துட்டு கால் வலி எடுத்துக்குதுங்க. நைட்டு வலி படுத்தோம்னா கால் பூரா குடத்தில் எடுத்துக்குதுங்க. சரி. அப்புறம் அது போக இந்த மொழியெல்லாம் பூரா பெரிய மொழி பூரா வலி அது ஓவராக இருக்குதுங்க. எந்த இடத்துல? மொழி இருக்குதுங்க சார், மேலே பெரிய கால் மடக்கிற இடத்துல. கால் மடக்கிற இடத்துல. ஆமாங்க. அந்த முழங்காலுக்கு கிட்டங்க சரியான வலியாக இருக்குதுங்க. இப்போ எவ்வளோ நாளாக இருக்குது இந்த வலி? நாங்கள் வந்து தொடர்ந்து வந்து எங்களுக்கு மைக் செட் சொல்லணுங்க. இல்லை, எவ்வளோ நாளாக இருந்த வலி எவ்வளோ நாளாக இருக்குது சார்? நீங்கள் இப்போ சமயத்தில் ஒரு 2-3 மாசமா தானே இந்த மாதிரி பண்ணணுங்க. வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. வலி கூடிக்கிட்டே போதா இல்லை வலி அதே மாதிரி இருக்கா? இல்லை, காலையில் எழுந்திரிச்சாரு வாக்கு ஏறினால நம்ம வலியாக இருக்குதுங்க. சரி, கால் ஜில்லுன்னு ஆயிடுதா நைட்டு தூங்கும்போது? அப்படி எல்லாம் எழுந்திருக்கிறது இல்லைங்க. காலையில் நைட் தூங்கும்போது காலை பூரா குடத்துல இருக்கு. வயசு என்ன ஆகுதுங்க உங்களுக்கு? வயசு 45 ஆச்சுக்கிட்டு. 45 ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு நேரில் ஒரு டாக்டரை பார்த்துட்டு அறுவை சிகிச்சை நிபுணர், ரத்த நாள் அறுவை சிகிச்சை நிபுணர் பாருங்கள். காலோட ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு சப்போஸ் இது மாதிரி காலோட ரத்த ஓட்டம் பிளாக் இருந்தாலும் இந்த மாதிரி வலி வரலாம். அது இல்லாமல் வந்து வேறு காரணங்கள் இருக்கான்றத நேரில் பார்க்கணும். நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் வேகாக இருக்குது. நைட் டைம் மட்டும் வலி வருது அப்படின்னா சிம்பிள் மசில் கிராம்ஸ், அதாவது சதை பிடித்தம் கூட இந்த மாதிரி வலி வரலாம். ஒரு சிம்பிள் காரணமாக கூட இருக்கலாம். அது இல்லாமல் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்றது ஃபஸ்ட்டு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அட்லீஸ்ட் ஒரு ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் நேரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அப்படி சப்போஸ் அதுவும் இல்லாமல் திருப்பி வலி வருது அப்படின்னா, அதாவது மருத்துவ காரணங்கள் எதாவது இருக்கா, சத்து குறைபாடு இந்த மாதிரி இருக்கான்றதை செக்அப் பண்ணணும். கண்டிப்பாக கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக மாற்றினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.